வார்த்தைக்கு நேராய் போகலாம். இன்றைக்கு 7வது நாள். இந்த தவசு நாட்கள் ஆரம்பித்து இன்றைக்கு, அதாவது லெந்து நாட்கள் ஆரம்பித்து இன்றைக்கு 7வது நாளில் நாம் கடந்து வருகிறோம். தொடர்ந்து 7 நாள் நாம் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்போதும் விசுவாசமாக தான் இருக்கணும். ஜெபத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா எப்போதும் விசுவாசமாக நாம் இருக்க பழகி கொள்ளும்போது அற்புதங்கள் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏதோ ஜெபம் பண்ணுறோம், ஏதோ வந்தாங்க கூப்பிட்டாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் நான் எப்போதும் விசுவாசிக்கணும். கண்டிப்பாக கேட்பார், கண்டிப்பாக நடத்துவார் அப்படின்போது அது எப்போது எங்கே எந்த நாளில் வரும் அப்படின்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. காலம் வரும்போது நிச்சயமாக வரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால் இன்றைக்கு 7வது நாள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தலைப்பு கேளுங்கள் கீழ்ப்படியுங்கள். வேதம் சொல்லுகிறது. தலைப்பு என்ன அப்படின்னா கேளுங்கள், அடுத்தது என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்கள். கேட்டால் கட்டாயம் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கேட்கும்போது கீழ்ப்படிறதுக்கு மனசு வரல அப்படின்னா ஆசீர்வாதம் என்பது வேதத்தில் இல்லை, உலகத்துலேயும் கூட இல்லை. கம்பெனியில் சொல்லுவான், நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு போனஸ் தருவோம், உங்களுக்கு ஓட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவான். செய்ய மாட்டான் அப்படின்னா கட்டாயம் வந்த வரைக்கும் லாபம்ப்பா, நீ வாங்கி போப்பா அப்படின்ற மாதிரி பேசுவான். வேலையும் சரி அப்படி தான், வியாபாரம் கூட அப்படி தான், மற்ற எல்லாமே அப்படி தான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, கேட்டிங்கன்னா கீழ்ப்படியுங்க. அதுதான் அந்த அர்த்தம். நீ கேட்டுட்டு கீழ்ப்படியாமல் போனேன்னா எந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு 7வது நாள் தலைப்பு. இது தொடர்ந்து நான் அந்த வாட்ஸ்அப்லேயும் வருகிறது, யூடியூப்பில் போட்டுனுக்கிறாங்க, டெய்லியும் அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த எரேமியா 43 1 13 வசனம் வரையில் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தியானிக்க நமக்கு நேரம் இருக்காது. ஆனால் ஒரு 2-3 சம்பவத்தை இதில் ஆண்டவர் கோடிட்டு காட்டுறார். கேளுங்கள் அப்படின்றார். என்ன கேட்க சொல்கிறாரு? அதாவது எரேமியா 43:1 சொல்கிறாரு, எரேமியா சகல ஜனங்களுக்கும் அவருடைய தேவனாகிய கர்த்தர் தன்னை கொண்டு அவர்களுக்கு சொல்லி அனுப்பின எல்லா வார்த்தைகளையும் சொன்னான். அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும் அவன் அவர்களுக்கு சொல்லி முடிந்தான் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு காரியம் இந்த 43:1 ஒரு முறை ஆண்டவர் சொல்கிறார், சில காரியங்களெல்லாம் இப்படி செய்யுங்க, இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில காரியங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே வரார். 4வது வசனம் வரையில் இது இருக்கிறேன். அதாவது வார்த்தையை சொல்கிறார், நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்கள் இப்படி நடக்கணும், இப்படி வாழணும் அப்படின்ற காரியமெல்லாம் அங்கே சொல்கிறார். அதாவது கரேயாவின் குமாரனாகிய யோகானானும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்லுகிறாய், எகிப்தில் தங்கும்படி அங்கே போகாதீர்கள் என்று சொல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை எங்களிடத்தில் என்ன செய்யலை, அனுப்பவில்லை அப்படின்னு சாதிக்கிறாங்க. ஆனால் அவன் தான் ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிறான் பாருங்கள். அதுதான் சொல்கிறாரு, கேளுங்கள். ஆனால் கேட்டால் கீழ்ப்படியணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கேட்கல, முதல் தரம் வார்த்தை வருகிறது. 2வது முறையும் அந்த வார்த்தை மறுபடியும் அதே எரேமியாவில் 7வது வசனத்தில் இருந்து மறுபடியுமாய் பேசுகிறாரு. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாதபடினால எகிப்து தேசத்துக்கு போக எத்தனித்து அதில் உள்ள தக்பனேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை 8வது வசனத்தில் வருது. கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் மறுபடியும் அந்த வார்த்தை பேசுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த தவசு நாட்கள், லெந்து நாட்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விலையேறப்பட்டது. உலகம் முழுசுன்னா செய்கிறாங்க இதை. ஒருவேளை நம்ம பெந்தோகோஸ்து அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரினாலும் சிஎஸ்சி ஆர்சியில் இருக்கிறவங்க இது ரொம்ப அந்யோன்யமாக கடைப்பிடிக்கிறாங்க, சாப்பிடாத இருக்கிறாங்க. வினயத்துவத்தில் கூட பார்த்தேன், அவர் சொன்னார் கறி மீனெல்லாம் சாப்பிட்றது இல்லை, ஆமாம் காலையில் பாஸ்டிங் இல்லையா அப்படின்றார். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம அந்த சாப்பாட்டை கூட அவங்க தவிர்த்து நாம் ஒரு துக்க நாளை அனுசரிக்கணும் அப்படின்ற தீவிரமாக இருக்கிறான். ஒருவேளை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், சாயங்காலம் 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுறோம், தேசத்துக்காக, மற்றதுக்காக, குடும்பத்துக்காக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாட்களில் நீங்கள் என் வார்த்தையை கேட்டிங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். முதல் காரியம் அங்கே சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை அவன் சொன்னான், அவர்கள் செவிக்கொடாமல் போனார்கள். அதான் மறுபடியும் எரேமியாவில் 43:7-8 சொல்கிறாரு, மறுபடியும் செவி கொடாத போனார்கள். மறுபடியும் 3வது காரியம் வரும்போது எரேமியா 43:8-13 வரையில் மறுபடியும் பேசுகிறார் கர்த்தருடைய வார்த்தை. அதாவது என்ன சொல்கிறாரு, மறுபடியும் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுகிறாரு. ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நான் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் சற்று நீங்கள் செவி கொடுத்தால் ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. பாருங்கள், அந்த
நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் ஒரு வார்த்தை இப்படி சொல்கிறார். நீதிமொழிகள் 11:9 வசனம் அருமையான ஒரு வார்த்தை பேசுவார். நீதிமொழி சாலமோன் இருக்கிறார். அவர் ஏன்னா அனுபவசாலி. அவர் 11:9வது வார்த்தை அப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் என்ன செய்கிறான். அப்போ நம்ம நீதிமானாக இருந்தால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நாம் செவி கொடுத்தா நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். எதுக்கு எந்த நாள் அப்படின்னா, எதுக்கு 40 நாள் அப்படின்னா, எதையாகிலும் நாம் இழந்து எதையாகிலும் புதிதாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு எல்லாருக்கும் வேணும். நாம் எதுவுமே இழக்க மாட்டோம்னு ஆசைப்படுறோம். வேணாம் தூக்கமா அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஜபத்துக்கு போகிறது அதெல்லாம் வேண்டாம், நம்ம போய் சத்தியத்தை கேட்குறோம் அதெல்லாம் வேண்டாம், பைபிள் வாசிக்கணுமா வீட்டில் அதெல்லாம் வேண்டாம், உபவாசமா அதெல்லாம் வேண்டாம், எதுவுமே நம்ம செய்ய மாட்டேயா. ஆமாம், அப்புறமா நான் என்ன நீ சொல்கிறது நான் கேட்குறது அப்படின்னா, எதையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இழப்பு வரும்போது அந்த இழப்புக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்கலாம். யோர்தானே கடக்கணும், பெரிய இழப்பு. ஆமாம், உயிரை கையில் பிடிச்சின்னு போகணும். அந்த யோர்தான் அப்படி பிரவாகித்து ஓடி வருது. ஆண்டவர் சொல்கிறார் நிற்கிறது. அப்படி நின்ன உடனே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது. அந்த சூரியனும் மேலே நிற்குது, இந்த ஜனங்கள் கடந்து போகிற வரைக்கும். அப்போ அந்த இழப்பு பயபக்தியோடு கடந்து போன பிறகு அங்கே அந்த கானானை கடந்தாங்க. அந்த கானானை போடுங்க, அதுக்கு முன்னாடி செங்கடல் கடந்தாங்க. இதெல்லாம் கடந்து போன உடனே அங்கே ஆசீர்வாதமான பாலும் தேனும் ஓடுகிற அருமையான ஒரு ஆசீர்வாதமான நாட்டை அவர்கள் என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு, கேளுங்க நான் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்போ 4வது பகுதி வருது. 4வது எப்படி வருதுன்னா, நீங்கள் கேட்டிங்கன்னா கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். 13வது வசனத்தில் அந்த வார்த்தை முடிக்கிறார். அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிற வெட்சுமேசின் சிலைகளை உடைத்து எகிப்தின் தேவருடைய கோவில்களை அக்கினியினால் அவன் என்ன செய்தானாங்க? சுட்டு போடுவான் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றான். அதாவது இந்த நாள் நம்ம சுத்திகரிக்கிற ஒரு நாள். அதாவது சுட்டெறிங்க அப்படின்னா நம்முடைய அதாவது பாவமெல்லாம், நம்முடைய பழைய ஆராதனைகளெல்லாம், ஒருவேளை இத்தனை இந்த வருஷம் ஃபுல்லாக நாம் எப்படி நடந்தோம் அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி இந்த லெந்து நாளில் எனக்காக சிலுவையில் மாண்ட இயேசுவை நோக்கி நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து இது எல்லாத்தையும் ஒதுக்கி என்னை பரிசுத்தவானாய் மாற்றப் போகிறேன் என்று தான் அந்த வார்த்தை சொல்கிறார். அதனால தான் சுட்டெரித்தார் அப்படின்னு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கி நம்மை கொஞ்சம் ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாய் மாற்றும்போது அந்த வார்த்தை தான் அங்கே சொல்கிறார். நான் சொல்கிறேன் நீ கேளுங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க, நான் வார்த்தையை அனுப்புகிறேன் நீங்கள் கேளுங்க. அப்போ வார்த்தையை அனுப்பும்போது நம்ம கேட்கலன்னா எந்த பிரயோஜனமும் இல்லையே. எல்லாத்தையும் செய்வோம். சில வீட்டில் கல்யாண வீட்டு கிளம்பல எல்லா கல்யாணத்துல எல்லாம் எல்லா காரியத்தையும் பண்ணிவிட்டு சாப்பிடாது வரும்போது எப்படி இருக்கும்? மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் செஞ்சார், சாப்பிடாது போயிட்டார்ல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுபோல் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த மாதிரி நாட்களில் தங்களை அதாவது சுகப்படுத்த இல்லாமல் அல்லது நம்ம ஆராய்ந்து அலச நம்ம கற்றுக்கொண்டு ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கி பிடித்து கொண்டு வேண்டியதை பிடித்து நம்ம ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த சிலுவையின் மூலமாய் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இவங்க அந்த 4வது வசனத்தில் ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சகல இராணுவ சேர்வைக்காரரும் சகல ஜனங்களும் செவி கொடாமல் போனார்கள். இந்த வார்த்தை முழுசும் தான் இந்த அதிகாரத்தில் இருக்கிற செவி கொடாமல் போனார்கள். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம், நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். இப்போ அவங்க நோக்கம் என்ன, அவர் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். 1 சாமுவேல் பாருங்கள், இந்த வார்த்தையை அழகாக அதுக்கு கோர்வை அங்கே தான் வருது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம அங்கே வாசிச்சோம்னா ஒரு வார்த்தை அங்கே அழகாக பேசுகிறார். 15:22வது வசனம் அங்கே அழகாக சொல்கிறாரு. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. அழகாக பேசுகிறார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களை நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ இந்த நாளில் எதுக்கு ஜபம், எதுக்கு ஆராதனை, எதுக்கு அப்படின்னா, நாம் அந்த வேதம் சொல்லுகிறது பலியை பார்க்கிலும் என்ன சொல்கிறாருங்க? கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாவை நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல். அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்கிறாரு? நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க, அதன்படி கீழ்ப்படிங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா.
அப்போ நம்ம பிரியமான தேவப்பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது நன்மைகளை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கும்போது ஆசீர்வாதத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும், வெறுமையாய் மாற்றணும், நம்மை ஒப்பு கொடுக்கணும், தெய்வ சமூகத்தில் பாவத்தை அறிக்கை செய்யணும். வேண்டாம் ஆண்டவரே, போதும், நான் ஏதோ அப்படியே வாழ்ந்துட்டேன், ஏதோ அப்படி போன போக்கில் வாழ்ந்துட்டேன், ஏதோ வார்த்தையை பேசினே இருக்கிறேன், எதுவுமே சரியா இல்லை. ஆமாம், எந்த காரியமும் நடக்க மாட்டேருந்து, எதை தொட்டாலும் மண்ணா போகிற மாதிரி இது, பொண்ணாக வர மாட்டேருந்து அப்படின்னா கொஞ்சம் ஆராய்ந்து நம்ம தேவையில்லாதெல்லாம் நம்ம வெளியே தள்ளி நாம் என்ன பண்ணணும், பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நாம் அது சரியாக செய்யலை இந்த நாட்களில் கூடனா எப்போ செய்வோம், எதுக்காக இது நேரம், எதுக்காக இது நாள் அப்படின்னா எதையாக்கிலும் ஒன்று பயன்படுத்திங்க. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது பண்டிகையை நியமித்து கொள்ளுகிறவன் தனக்காக நியமித்து கொள்ளுகிறான், பண்டிகையை நியமித்து கொள்ளாதவன் தனக்காக நியமித்து கொள்ளாதிருக்கிறான். எல்லாமே ஆண்டவருக்கு முன்னாடி அவன் எல்லாத்தையும் செய்கிறான்னா, இப்போ நாம் ஜெபத்துக்கு வரும்போது இந்த நாட்களில் எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது சிலுவையினுடைய ஆசீர்வாதம் நம்முடைய தலையின் மேலே வந்து கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறார். செவிக்கூடத்தலை பார்க்கலாம், அங்கே அழகாக பேசுகிறார். கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாவின் நிறத்தை பார்க்கலாம். செவிக்கூடத்தல் எப்படி இருக்குதாங்க நின்னா அப்படின்னா கொழுப்பு கொண்டு வந்து கடவுளுக்கு படைக்கிறத காட்டிலும் அங்கே மேலே சொல்கிறாரு இல்லை, பலியை கொண்டு வந்து ஏதாவது காய்கறிகள் வச்சு ஏதாவது பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி பண்ணுறதை காட்டிலும் கர்த்தர் சொல்கிறத கேட்டோமானா இந்த 2026 நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாறிவிடும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார். ஓசியாவின் புஸ்தகம், அந்த ஓசியாவின் புஸ்தகத்துக்கு வரும்போது ஓசியா மூலிமா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். ஓசியா 6ஆம் அதிகாரம். இது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமாய் கூட இருக்கிறது. 6ஆம் அதிகாரம், ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருங்க? பலியை அல்ல, நல்ல அருமையாக பேசுகிறார். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையை நான் என்ன செய்கிறேன், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு உங்ககிட்ட. இன்னைக்கு நிறைய பேர் அதாவது பலி செலுத்துகிற அளவுக்கு இரக்கத்தை விட்டுட்டாங்க. தகன பலி செலுத்துகிறதை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை, தேவன் என்ன சொன்னார் அதை அறியாமல் போனால் அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம் இந்த உலகத்தில் வாழ்ந்து? யோசிச்சு பாருங்களேன். தேவன் என்ன சொன்னார் அதை நம்ம அறிவே இல்லை. தேவனுடைய வார்த்தை என்ன அது அறியல. தேவனுடைய கட்டளை என்ன அது அறியல. தேவனுடைய சித்தம் என்ன அது அறியல. தேவனுடைய பிரசன்னம் என்ன அது அறியல. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அது அறியல. பிரியமானவர்களே, அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த காரியத்தை நாம் சரியாய் செய்யும்போது, கீழ்ப்படியும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 7வது நாளில் அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருங்க? கேளுங்கள், என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. சத்தியத்தை கேளுங்க, அதன்படி கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த 7வது நாளுக்காய் சோத்திரம், நல்ல வார்த்தையை வெளிப்படுத்தினீங்க, அதற்காய் நன்றி. ஆமாம் ஆண்டவரே, நீர் எப்போதும் ஆண்டவரே கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேலே நோக்கமாக இருக்கிறீங்க, செவி கொடுக்கிற பிள்ளைகள் மேலே நோக்கமாக இருக்கிறீங்க, அப்படியே வழியின் மேலே நோக்கமாக இருக்கிறீங்க, அப்படியே ஆண்டவரே பாதையின் மேலே நோக்கமாக இருக்கிறீங்க, அப்படியே வேலையின் மேலே நோக்கமாக இருக்கிறீங்க, அப்படியே வாழ்க்கையின் மேலே நோக்கமாக இருக்கிறீங்க. இதெல்லாம் வேதத்தில் நாங்கள் அங்கங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவை பவுல் எப்படி சொன்னார், அதுபோல உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் முன்னேறி போக வேண்டும் என்று விரும்புகிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும், பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்திருப்போம்.